நான் பிசையும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு ஐயோ ஒரு ரூபா கொடுக்க மாட்டாளா அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன், இந்தாங்க சாப்பிட்ருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் சாம்பார். கோவக்காய் சாம்பார் தானே, இதில் என்னடா இவ சொல்ல வந்துட்டா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, இதுலேயும் சங்கீதா ஸ்டைல் இருக்கு. கோவக்காய்னாலே எல்லாரும் கோவக்காய் பொரியல், கோவக்காய் ஃப்ரை இப்படிதான் செய்வாங்க. சங்கீதா என்ன பண்ண போறேன்னா இதில் சாம்பார் பண்ண போறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோவக்காய் சாம்பார் எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா, கல்யாணி வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார்லாம் சாப்பிடுவீங்கல்ல, அதே டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொந்த ஊர் டேஸ்ட்ல சாப்பிடணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு வாட்டியாவது நினைச்சிருப்பீங்க. அவங்களாம் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணா அடிக்கடி செய்வீங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா பேச்சுலர் செய்யற மாதிரி சிம்பிளா சாம்பார் செஞ்சு காட்டுங்க, ஆனா டேஸ்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இது நான் பேச்சுலருக்காகவே கிரியேட் பண்ணதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை விட ஒரு சாம்பாரை ஈஸியாகவும் டேஸ்டாகவும் வைக்கவே முடியாதுங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ சுவையா இருக்கிற இந்த கோவக்காய் சாம்பாரை இதுவரைக்கும் யாருமே வைக்காத புதிய முறையில் செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் சாம்பார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் தோரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பருப்பு வேக வைக்கும் போதும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா குக்கர் விசில் வரும்போது வெளியடிக்கும். அதனால பருப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றுங்க, அப்போ வெளியே வராது. இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. பாருங்க, 3 சொட்டு நான் விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு என்ன எண்ணெய் ஊற்றுவீங்களோ அதுவும் ஊற்றலாம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டாச்சுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் போட்டாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா இப்போ மீடியமாக வச்சுட்டு இது 3 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க, ஆவி போட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு சாம்பாருக்கு பூண்டு இடிச்சிக்கலாம். ஒரு இடிகல் எடுத்துக்கிட்டேன். 4 பல்லு பூண்டு இதில் போட்டுக்கலாம். பூண்டு விருப்பப்படுறவங்க போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எனக்கெல்லாம் பூண்டு பிடிக்கும், ஸோ அதனால நான் போடுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கிட்டா போதும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ கோவக்காய் குழம்புக்கு நம்ம கூட்டி வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். 300 கிராம் கோவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு 2ஆ கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த காயை இந்த பாத்திரத்திலே போட்டுடலாம். நம்ம இன்னைக்கு காயெல்லாம் வதக்காம வைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும் போதும் கல்யாண வீட்டில் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ இதோடையே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். என்னடப்பா பேச்சுலர் குழம்புன்னு சொல்கிறா, ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்காளே, பேச்சுலருக்குலாம் இந்த அளவுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாகவே கிடைக்குது. உங்களுக்கு கிடைச்சா சின்ன வெங்காயம் இது மாதிரி முழுசாக போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிட்டும் போட்டுக்கலாம். 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இடித்து வச்ச பூண்டும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், சாம்பாருக்கு பூண்டான்னு போட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இதோடையே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் காரம் நிறைய விதமாக போடுவேன், ஆனால் கொஞ்சமாக போடுவேன். ஸோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதோடையே முழுசாக 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். பாருங்க, புளி கொஞ்சமா எடுத்திருக்கேன், அதாவது அரை எலுமிச்சம்பழம் சைஸ் சொல்லலாம். தக்காளி அதிகமாக போட்டிருக்கேன். நார்மலாக எல்லாரும் 2 தக்காளி தான் போடுவாங்க, நான் 3 போட்டிருக்கேன். தக்காளி அதிகப்படுத்தி புளியை கம்மி பண்ணி போடும்போதும் சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ப்ளீஸ் புளியை கம்மியாக போடுங்க. அப்புறம் என்ன அதிகமாக பேசுகிறான்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்கிறீங்க. இந்த மாதிரி புளியை கம்மி பண்ணி போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாங்க. நான் காம்போட போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படி போடுங்க, இல்லைன்னா நீங்கள் வெறும் தலையை மட்டும் போடலாம். பட் இந்த மாதிரி போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதுலேயே கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம். நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். எனக்கு பெருங்காய டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு பெருங்காய வாடை ரொம்ப பிடிக்கலனா இதில் பாதி போட்டுக்குங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் 1 to 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், அரை கைப்பிடி தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். பாருங்க, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இது. நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதே நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் 1 to 1.5 டீஸ்பூன் போடுங்க. வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அரை டீஸ்பூன் போடுங்க. இதுலேயே மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுலேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கோவக்காய் தான் இப்படி சாம்பார் வைக்கணும்னு கிடையாது. பருப்பில் போடுற எந்த காயாக இருந்தாலும் இதே மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. பாருங்கள், வேக வச்ச பருப்பும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பருப்பை நான் கடையில், நீங்கள் கடையிறதுன்னா கடைஞ்சிக்கோங்க. இந்த குழம்புலாம் நல்லா கொதிச்சு வரும்போதும் இந்த பருப்பு கரைஞ்சிடும். அங்கங்கே 1-2 மட்டும் அப்படியே முழுசாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு தண்ணி ரெண்டுமே இதிலே ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போ இதிலே ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். குழம்புக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பணல் நல்லா ஃபுல்லாகவே வச்சுடுங்க. இப்போ இது கிளறி கொடுங்க. இப்பயே உப்பு காரம் புளிலாம் பார்க்க வேணாம். ஏன்னா தக்காளி புளிலாம் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது தான் அதில் இருக்கிற சாரெல்லாம் வெளியே வரும். ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுக்கலாம். கொதி வரும்போதே சூப்பரான வாசனை. கிளறி கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பணலை மீடியமாக வச்சுருங்க. இன்னும் 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. பாருங்கள், தக்காளியில் வெந்திருக்கு, புளியும் வெந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு காரம் புளி. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பணலை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இன்னும் 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இடையில நம்ம எடுத்து இது மாதிரி ஒரு தடவை கிளறி கொடுக்கணும். கமகமன்னு வாசம் சூப்பராக அடிக்குது. குழம்பு பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் சுண்டி இருக்கு. பாருங்கள், குழம்போட பச்சை மணம் போயிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் நீங்கள் குழம்பு கொதிக்க வச்சிங்கன்னா இந்த குழம்புல இருக்கிற பச்சை வாடை அப்படியே இருக்கும். அதே மாதிரி இப்போ செக் பண்ணிக்கோங்க காய் வெந்துக்குச்சான்னு. நான் பார்த்துட்டேன், காய் வெந்துக்குச்சு. எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேக வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சா போதுங்க. இப்போ குழம்பு எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சிருங்க. பாருங்கள், இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அதே அடுப்புலேயே ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நெய்யில் வேணாலும் தாளிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக என்ன எண்ணெயில் தாளிப்பீங்களோ அதுலேயும் தாளிச்சிக்கலாம். ஈவன் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இதுலேயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதுலேயே 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் இதிலே போட்டுக்கலாங்க. ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது குழம்புல கொட்டிடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கரண்டியில் எடுத்து ஊற்றும் போதும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். இப்போ அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், குழம்போட திக்னஸ் அப்படியே கரெக்டாக வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம பேச்சுலர் கோவக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். அதுவும் இந்த மாதிரி வடிச்ச சாதமாக இருந்தால் சொல்லணுமா என்ன? மணக்க மணக்க கோவக்காய் சாம்பார். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் டேஸ்டியாகவும் நம்ம கோவக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய்னாலே கோவக்காய் ஃப்ரை, கோவக்காய் பொரியல் தான் செய்வாங்க. சாம்பார் செய்கிறது ரொம்ப ரேர் தான். பட் நான் முக்கால்வாசி எப்பயுமே சாம்பார் தான் செய்வேன். ஏன்னா மற்ற காயை விட இந்த காயில் சாம்பார் வைக்கும் போதும் செம்ம சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி எப்படி கொஞ்சமாக வீட்டிலேயே பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த சாம்பார் பொடி போட்டு தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சிலர் கேட்டிருந்தாங்க, அக்கா பேச்சுலர் ரெசிபி போடுங்க, ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேச்சுலர்ஸுக்கு, ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இந்த சாம்பார் வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். டிப்ஸுன்னு இந்த குழம்புக்கு சொல்கிறது என்னென்னா, புளியை கம்மி பண்ணுங்கள். புளி அதிகமாக வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. அதே மாதிரி இந்த சாம்பாரை இட்லி, தோசை, பொங்கலுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம புளி கம்மியாக ஊற்றிருக்கோம். புளி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சாதத்துக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வச்சு காமிச்சிருக்கேன். பேச்சுலர் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, யார் வேணாலும் செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பூண்டு போட்டிருக்கீங்க, இதெல்லாம் போடலாமா, ஆச்சா போச்சா அப்படின்லாம் கேட்காதீங்க. சமையலுங்கிறது ஒரு கிரியேட்டிவ்னஸ். அவங்கவுங்களுக்கு எப்படி புத்தி யோசிக்குதோ
அதுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. என்னோட ஸ்டைலில் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்படிலாம் செஞ்சால் எந்த அளவுக்கு சுவையாக இருக்கணுங்கிற ஒரு கற்பனை தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் என்னோட வீடியோ பாருங்கள். இல்லைனா இனிமேல் நீங்கள் பார்க்கலனா கூட பரவாயில்ல. ஏன்னா என் ரெசிபியில் எனக்கு அந்த அளவு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் எப்பயுமே என்னோட ரெசிபியை டேஸ்ட் பார்த்து சொல்லும் போது இருக்கிற உண்மையை தான் சொல்லுவேன். எனக்கு என்ன ரெசிபி தெரியுமோ நல்லா வருமோ அதை மட்டும்தான் நான் செஞ்சு காமிப்பேன். அதே மாதிரி வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊர் பக்கம் இருக்கிற சாம்பார் மாதிரி சாப்பிடணும், அப்படியே அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனால் ஒரு சாம்பார் ஊற்றுவாங்க பாருங்க, அந்த ஸ்டைலில் சாப்பிட்ணுண்டா, அதுதான்டா சொர்க்கம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பெருங்காயம் நிறைய போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடும்போது சாம்பார் சும்மா அசத்தலாக இருக்குங்க. கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ஐயோ அப்படி இருக்குங்க. நான் டேஸ்ட் பார்க்காமையே சொல்கிறேன். மஸ்ட் 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 ட்ரைன்னு சொல்லுவேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், இந்த தக்காளிலாம் அப்படியே கிடக்குது சங்கீதா, இதெல்லாம் வேகவே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் பெரிய பெரிய பீஸாக போட்டேன். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். அப்படியே லட்டு லட்டு மாதிரி கிடக்கணும். எல்லாம் அப்படியே கூட்டி பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்து சாப்பிடும் போதும் அது ஒரு சுவை. அப்படியே நைஸாக எல்லாம் கட் பண்ணி போட்டு குழம்புல இருக்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடாது. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்று கிடக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம்லாம் கட் பண்ணக்கூடாது. இந்த நெய், குழம்பு, சாதம் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர பிசைஞ்சு சாப்பிட வேண்டிதான். அப்படியே குண்டு குண்டு சாதத்தில் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா ஆஹா சொர்க்கம் தாங்க. நான் பிசையும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு ஐயோ ஒரு ரூபா கொடுக்க மாட்டாளா அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன், இந்தாங்க சாப்பிட்ருங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்றேன். ஓ மை காட், வேற லெவலுங்க. எனக்கு அப்படியே ஒரு கல்யாண வீட்டுக்கு போன திருப்தி இருக்கு. இதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க, இதுக்கெல்லாம் ஒரு குழுப்பணம் வேணும், அப்படி இருக்குதுங்க. என்ன வாசனை இந்த சாம்பாருக்கு. கோவக்காய் சாம்பார் இது வரைக்கும் யார் பண்ணலையோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் அவ்வளோ நல்லது கூட. அதுவும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களாம் எப்பயுமே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கோவக்காய் சாம்பார் பண்ணிவிட்டு ராகி களி, ராகி புட்டோடு வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியும் கூட. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு பிடிக்க போகிறேன். செம்மையாக இருக்குங்க. அளவுகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த தக்காளியிலேருந்து புளிப்பு, நம்ம போட்ட புளி எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. காரமும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த காய் என்னமா ருசியாக இருக்குதுங்கிறீங்க. இந்த காய் எங்கள் தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அப்படியே அவ்வளோ பியூர்னு சொல்லலாம். எந்த விதமான கெமிக்கலுமே இல்லை. நம்ம என்ன தான் ருசியாக குழம்பு பண்ணால் கூட அந்த காயோட வாட்டம் நல்லா இல்லைன்னா குழம்பும் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையிலும் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.